Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு குயிக் அண்ட் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது ஒன் பாட் ரைஸ். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே வரும். இப்போது இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு 3/4 கப் பருப்பு எடுத்து ஹாஃபாக பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பாயில் ஆகாமல் ஒரு அரை பதத்துக்கு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு அரை வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. மிக்சியில் ஒரு அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் இப்படி கொரன்னு மிக்சியில் அடிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த கப்புக்கு தான் 2 கப் அரிசி எடுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி ஊற்றணும். 2 கப் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணியும், அதே மாதிரி 3/4 கப் பருப்பு எடுத்துருக்கிறதுனால கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். டோட்டலாக 4 1/2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ குக்கரில் ஃபஸ்ட் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை இப்படி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 காலிஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க பீசஸ். தென் ஒரு 10 to 12 பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சாட்டே பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு காயம் ஆட் பண்ணியிருக்கேன். காயப்பொடி இருந்துச்சுன்னா காயப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி டோட்டலாக 4 1/2 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுக்கோங்க. இப்படி ஓரளவுக்கு நல்லா கொதி வர்ற டைம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிச்சதை நம்ம இந்த ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான ஒன் பாட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.